மல்லி சீரியலில் அடுத்து நடக்கலாம் அப்படின்னா ஸோ வெண்பாவை காணும் அப்படின்னதும் மல்லிக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. வெண்பா எங்கே போயிருப்பா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மல்லி அந்த பக்கம் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. அங்கே இருக்க எல்லாத்தையும் கேட்குறாங்க. யாருமே வெண்பாவை பார்க்கலன்னு சொல்கிறாங்க. ஆனால் வெண்பாவை நிஷா அழைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடறாங்க. இருந்தாலும் நிஷா எங்கள் டாக்டர்கிட்ட போனோம், மல்லியம்மா பார்க்கணும்னு சொல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. ஆனால் நிஷா என்ன சொல்கிறாங்க, இல்லை வெண்பா, நீங்கள் போயிருக்க வீடு புது வீடு, அந்த வீட்டு அட்ரஸ் எனக்கு தெரியாது. டாடாவை கால் பண்ண டாடாவுக்கு ஃபோன் போகல, மல்லியம்மாவுக்கும் ஃபோன் போகல. அதனால் நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிரு, இங்கேயே நைட்டு படுத்து தூங்கு. காலைல ஏஞ்ச உடனே கண்டிப்பாக நான் உங்கள் டாடாவை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் உன்னை கொண்டு போய் உங்கள் அம்மாட்டியோ டாடாட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே நிஷா ரொம்ப அழகாக பேசி வெண்பாவை நம்ப வச்சுறாங்க. நம்ப வச்ச மட்டும் இல்லாமல் கதிரேசன்ட்டையும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இது மாதிரி வெண்பா நடு ரோட்டில் வந்தாப்பா, நான் தான் அவளை அழைச்சிட்டு வந்தேன், பேசி மயக்க வச்சுருக்கேன், அதுக்கு எதுவும் பார்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லி இங்கே நிஷாவும் தெளிவாக சொல்லிடுறாங்க. ஆனால் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க நம்ம மல்லி வெண்பாவை ஊர் ஃபுல்லாக தேடி பார்த்து வெண்பா கிடைக்கலனதும் ரொம்ப சோகமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகவும் இங்கே விஜய் அதுக்குள்ளே வந்துடுறாரு. வந்துட்டு அவர் செயினை கையில் வச்சுட்டு ரெடியாக உட்காந்துருக்காரு. ஸோ மல்லி வந்தவுடனே செயினை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க. அதை பார்க்குற விஜய் ஒன்று, என்னாச்சு மல்லி, ஏன் அழுகிற, எதுவும் பிரச்சனையா, சொல்லு மல்லி, உன்னை யார் என்ன பண்ணா சொல்லு மல்லி அப்படின்னு விஜய் பயங்கரமாக கோப்புறாரு. அண்ணன் பொண்ணு வந்துடுறாங்க. என்னாச்சு தம்பி, ஏன் அவ்வளோ கோப்புறீங்க? இல்லைம்மா, இங்கே பாருங்கள், மல்லி எப்படி வந்திருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்ல, என்னாச்சு மல்லி, என்ன பிரச்சனை அப்படின்னு இங்கே மல்லி அம்மா கேட்குறாங்க. ஆனால் முதல்ல அதுக்கு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க நம்ம மல்லி. அதுக்கப்புறம் மல்லி சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, நான் கோயிலுக்கு போனேன், வெண்பாவை அழைச்சி தான் போனேன். ஆனால் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்து பார்க்கும்போது வெண்பாவை காணும், அவள் எங்கே போனான்னு தெரில, அதான் ஒருவேளை வீட்டுக்கு வந்துருப்பான்னு சொல்லி பார்க்க வந்தேன் அப்படின்னு மல்லி சொல்ல, அதை கேட்டு அண்ணன் பொண்ணு சரி விஜய் சரி செம்ம ஷாக்காக வராங்க. என்ன சொல்கிற மல்லி, அவன் என்ன சின்ன குழந்தையா தெரியாமல் ஓடி போகிறதுக்கு, அவளுக்கு எல்லாமே தெரியும், அப்படி இருக்கும்போது அவன் அந்த இடத்த போயிருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு இங்கே பயங்கரமாக கோவப்படுறாங்க விஜய். அதே மாதிரி அண்ணன் பண்ணி உடனே, இருங்க தம்பி, கோவப்பட்டால் ஒன்றும் ஆகப்படுறதில்ல, அடுத்த கட்டமாக நம்ம வெண்பா பாப்பாவை கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்ன வழியோ நாம் அதை தான் தம்பி பார்க்கணும், அதை விட்டுட்டு இங்கேருந்து கத்திட்டு இருந்தால் ஒன்றும் ஆகாது. வெண்பா எங்கே போயிருப்பா அப்படின்னு அண்ணன் பண்ணி யோசிச்சுட்டு, மல்லி நீ எந்த கோயிலுக்கு போன மல்லி, லாஸ்ட்டாக வெண்பா எங்கே பார்த்த சொல்லு மல்லி. ஐயோ பெரியம்மா, நாம் எப்போதும் போகிற அதே கோயிலுக்கு தான் போனேன். கோயிலுக்கு போயிட்டு வெளியே கொஞ்ச நேரம் உட்காரலான்னு சொன்னேன். வெண்பாவும் சரின்னு சொன்னான். எனக்கு ஒரு மாதிரி உடம்பு முடியாமன்னு சொல்லிட்டு நான் அப்படியே அந்த கட்டையில் சாஞ்சிட்டேன். கொஞ்ச நாள்ச்சு பார்க்குற வெண்பா காணும். நானும் அந்த பக்கம் ஃபுல்லாக தேடிட்டேன், ஆனால் வெண்பா கிடைக்கல. அது மட்டும் இல்லை, எப்படி வெண்பா பார்த்துருந்தா யாராவது நம்ம தெரிஞ்சு வந்தாங்கன்னா வெண்பா பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் யாரும் இதை பற்றி சொல்லவே இல்லை பேசவும் இல்லை. அதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு இங்கே சொல்லவும் உடனே நம்ம விஜய்க்கு என்ன பண்ண தெரில, நான் போய் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி விஜய் கிளம்பிடுறாரு. அதே மாதிரி அப்போ தான் நம்மளுடைய விஜய் போயிட்டு எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க. ஆனால் வெண்பாவை எங்கேயுமே கிடைக்கல. விஜய் பயங்கரமாக ஃபீல் பண்ண அழ ஆரம்பிக்கிறாரு. வெண்பாவை தேடி மல்லி கால் பண்ணுறாங்க. என்னாச்சு விஜய், வெண்பா பார்த்தீங்களா? இல்லை மல்லி, அந்த பக்கம் ஃபுல்லாக தேடிட்டேன், யாருமே வெண்பாவை பார்க்கலன்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மல்லி அப்படின்னு விஜய் சொல்ல, மல்லி ஒன்று, இல்லை விஜய், கண்டிப்பாக வெண்பா கிடச்சிருவா, அவள் எங்கேயும் போயிருக்க வாய்ப்பில்லை, அவள் எப்படி என்னை விட்டு போனான்னு எனக்கே புரியல, என்னை மன்னிச்சிருங்க விஜய் அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. விஜய் ஒன்றே, இல்லை மல்லி, இதை பற்றி பேசினாலும் இது இல்லை, நாம் ஃபஸ்ட்டு முதல்ல வெண்பா கண்டுபிடிச்சி தேரும் அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் பயமாக தேடுறாரு. மல்லி ஒரு பக்கம் தேடுறாங்க. இங்கே நிஷா வீட்டில் அழைச்சி பேசுறதுக்கு வெண்பா பார்த்து கதிரேசனுக்கு சந்தோஷம் தாங்கலை. என் பேர குழந்தைய இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு நானும் எவ்வளோ போராடினேன், கஷ்டப்பட்டேன், ஆனால் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வரவே முடியல. ஆனால் இன்றைக்கி நான் நினச்சதை, நான் ஆசைப்படுறத நீ பண்ணிட்ட நிஷா, எனக்கு இது ஒரு ஹெல்ப் போதும் நிஷா, உண்மையிலே சொல்கிறேம்மா, நீ எனக்கு பொண்ணாக பிறந்ததுக்கு நான் தான் பாக்கியம் பண்ணியிருக்கேன், அதனால தான் தீர்க்க முடியாத பிரச்சனை கூட நீ எனக்கு சரி பண்ணி கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி இங்கே பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம மல்லிக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் புரியாமல் அண்ணன் பண்ணிட்டு அண்ணன் சொல்லிடுறாங்க. இது மாதிரி ராஜேஸ்வரி என்ன மிரட்டினா, எனக்கு ஒரு வழி தெரியாமல் நானும் விஜய் டிவோர்ஸ் பண்ணி முடிவு பண்ணிட்டேன் பெரியமா, அதான் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே கோயிலுக்கு விளாண்டு போனேன், வெண்பாவும் கூட தான் வந்தா, ஆனால் வெண்பா எங்கே போனான்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்ல எல்லோரும் பயந்து போயிட்டு ஸோ வெண்பாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. வெண்பா எங்கே போனான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் வெண்பாவை நிஷா கொண்டு போய் தான் வீட்டில் அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த நாள் கோர்ட்டில் ஹீரிங் வரும்போது வெண்பா கஸ்டடியில் இருக்கிறதுனால ஒப்படைக்கணும் விஜய், ஆனால் அது ஒப்படைக்கிறனால விஜய்க்கு பெரிய தலைவலியாக மாறும், அதுவே கேஸாக மாறும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக விஜய் வெளியே வரத்துக்கு இனி வாய்ப்பே இல்லை, இனி நாம தான் எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ராஜேஸ்வரி முடிவு பண்ணிக்கிறாங்க ஒரு பக்கம்.
ஒரு பக்கம் கதிரேசனும் இனி விஜய் தொல்லை இருக்காது, வெண்பா நமக்கு தான், வெண்பா கைக்கு வந்த உடனே வெண்பா அழைச்சிட்டு எங்கேயாவது வெளிநாடு பக்கம் போயிடணும் அப்படின்னு கதிரேசனும் தெளிவாக பிளான் பண்ணி ரெடியாக இருக்காரு. ஸோ இப்படி எல்லாருமே வெண்பா வச்சு பெரிய கேமில் எல்லாம் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அதுலேருந்து நம்ம விஜய் மல்லி 2 பேரும் வெண்பாவை பிரித்து எல்லாருடைய உண்மையான முகத்தறியை கிழிச்சு அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.